Hello guys, welcome to another video. This is vlog. என்னன்னா நேற்று டிவிக்கே விஜய் அண்ணா ஜெயிச்சார். ஸோ இது வந்து ஒரு ஹாப்பி மூமெண்ட் தான் எல்லாருக்குமே, மோஸ்ட் ஆஃப் த பீப்புள், பிகாஸ் தே நீட் சேஞ்ச், தே சேஞ்ச் பீப்புள். ஸோ இது வந்து ஒரு நமக்கு ஃபியூச்சர் எல்லாம் ப்ரெடிக்ட் பண்ணிடாதுப்பா. நமக்கு அந்தளவு டேட்டாவும் இல்லை, நமக்கு அந்தளவு தெரியாது. ஸோ இது நல்லா இருந்தால் நல்லாயிருக்கும் எவ்ரி திங். ஸோ இப்போ இதில் வந்து நான் என்ன முக்கியமான வச்சுன்னா, இது வந்து எப்படிப்பட்ட மக்கள் ரொம்ப செலிப்ரேட் பண்ணுறாங்கன்னா, அரசியல்வாதிகளோ, அரசியல் தெரிஞ்சவங்களோ, காசு இருக்கவங்களோ, இல்லாட்டி பெரிய பெரிய பொசிஷனில் இருக்கவங்களோ இல்லை, ஜஸ்ட் சாதாரண சின்ன மக்கள்லாம் எப்படி சொல்கிறது, டெய்லி கூலி வேலை பார்த்துக்கிட்டு மாதமான ஒரு 30,000 சம்பளத்தை எடுத்துக்கிட்டு, ஸோ இந்த மாதிரி ஒரு ரேஞ்சுக்குள்ளே இருக்க மக்கள் தான் இதை வந்து ரொம்ப அதிகமாக செலிப்ரேட் பண்ணாங்க. பிகாஸ் ஐநோ நான் வந்து ஸ்ரீலங்காவிலேருந்து விஜயனுக்கு ஒன் ஆஃப் த மோஸ்ட் செலிப்ரேஷன்லாம் பண்ணுறாங்க. கேக் வெட்டுறாங்க, ஊர்வலம் போகிறாங்க, லாட் ஆஃப் திங்ஸ் ஹேப்பன். பட் ஒன் திங் ஐ வாண்ட் டு டெல், நீங்கள் கொண்டாடுறதெல்லாம் சரிதான், எல்லாமே இட்ஸ் குட். பட் என்னென்னா, ஏன் அவங்க அப்படி செலிப்ரேட் பண்ணாங்கன்னு அப்படி நம்ம கொஞ்சம் நான் என்னோட இதில் நான் சொல்லணும்னா, பிகாஸ் தே வாண்ட் டு சேஞ்ச். அவங்க லைஃப் அவங்க சேஞ்ச் பண்ணணும். யாராவது நம்ம சேஞ்ச் பண்ணிடுவாங்களா? இப்போ இத்தனை வருஷமாக, 57 வருஷம் 55 வருஷமாக இந்த அரசாங்கம் அவங்க வாழ்க்கையை மாற்றாது, இந்த 5 வருஷத்தில் மாற்றுவாங்கன்னு நம்பினாங்க. புதுசாக வரவங்க விஜயனா மாற்றுவார் அப்படின்னு நினச்சாரு. ஸோ இதனாலே இந்த மக்கள் அவர் போட்டிருக்காங்க. ஸோ அது செலிப்ரேட்டும் நல்லா பண்ணுறாங்க. பட் எனக்கு ஒன் திங் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியலை, அவங்களுக்கு அவங்க லைஃப் மாறணும்னா அவங்க தானே ஏதாவது ட்ரை பண்ணணும். அவங்களுக்கு வேணுங்கிறது அவங்க தானே கேட்டு எடுத்துக்கணும். அவங்களுக்கு வேணுங்கிறது அவங்க தானே செய்யணும். ஸோ அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, இன்னொரு ஆள் வந்தால் ஆட்சி மாறினா அவங்க வாழ்க்கை மாறும், அவங்க நல்லா எடுத்துக்கணும். இட்ஸ் நெவர் வில் ஹேப்பன். அவங்களுக்கு என்ன வேணுமோ, அவங்களுக்கு எப்படிப்பட்ட ஆளாக மாறணுமோ, எப்படிப்பட்ட தேவைகள் இருக்கோ அதெல்லாம் அவங்களுக்கு தெரியாது. அவங்க தான் கண்டுபிடிக்கணும், அவங்க தான் செய்யணும். ஸோ இப்படி இருக்கப்போ செலிப்ரேட்லாம் பண்ணுறது இட்ஸ் ஓகே. பட் அவங்க செலிப்ரேட் பண்ணிட்டு அவங்களுக்கு என்ன தேவையோ ஒரு அண்டர் கிரவுண்ட்லேருந்து அவங்க வெளியே வரணும். அதுக்கு அவங்க நிறையா ட்ரை பண்ணணும். ஸோ இப்படி இருந்தால் மட்டும்தான் அதுக்காக அரசாங்கம் ஒரு சப்போர்ட் தந்து தான் ஆகும், இல்லைன்னு சொல்லலாது. மேபி அரசாங்கத்தையே ஒரு ஃபுல் சப்போர்ட்டாக நம்ம எதிர்பார்க்க இயலாது. இன்னும் எனக்கு நான் ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும்னா நான் தான் இறங்கணும், நான் தான் வேலை செய்யணும், நான் தான் அரசாங்கம் எல்லா வேலையும் நான் தான் செய்யணும். விஜய் என்ன பண்ணுறாருன்னு அது யாரும் அங்கே மாற்ற போகிறதில்ல. நான் அவருக்கு ஓட்டு போட்டேனே, இங்கே எதுவுமே மாற போகிறதில்ல. ஸோ திங்க் டுவைஸ் ஐ வில் சே. செலிப்ரேட் பண்ணுறது இதெல்லாம் ஓகே, பட் சர்டன் டைமுக்கு அப்புறம் இட் வில் பி எவ்ரிதிங் நார்மல். இப்போ பழைய யார் ஆட்சியில் இருந்தாலும் அதே மாதிரி தான் நடக்கும். மேபி கொஞ்சம் சேஞ்சஸ் நடக்கும், பட் மோஸ்ட் ஆஃப் த டைம் எவ்ரிதிங் இஸ் த சேம். அது அரசியல்லாம் மாறணும்னா கொஞ்சம் தான் மாறும். அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். நமக்கு ஒரு சேஞ்ச் வேணும்னா நம்மளால் மாற்றணும். ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங். திங்க் ட்வைஸ், ஐ வில் சே.